கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று பங்குனி உத்திரமாகும். பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் உத்திரம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை பங்குனி உத்திரமாக ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். வழக்கமாக மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த நாளில் முருக பக்தர்கள் விரதம் இருந்து காவடி பால்குடம் எடுத்து சென்று முருகப்பெருமானை வழிபடுவது வழக்கம். இந்த நாளின் சிறப்புகள் என்னென்ன? சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ஸ்ரீராமர் சீதாதேவி போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாளாக பங்குனி உத்திரம் கருதப்படுகிறது. ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதரின் திருவடிகளில் சென்று ஐக்கியமானதும் பங்குனி உத்திர திருநாளில்தான் என புராணங்கள் சொல்கின்றன. அதனால் பங்குனி உத்திரம் என்பது சைவர்கள் மட்டுமின்றி வைணவர்களும் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது ஐதீகம். பங்குனி உத்திர பெருவிழா 2025ஆம் ஆண்டில் ஏப்ரல் 11ஆம் தேதி மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைகிறது. ஏப்ரல் 10ஆம் தேதி பகல் 2:07 மணிக்கு துவங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4:11 வரை உத்திர நட்சத்திரம் உள்ளது. ஆனால் ஏப்ரல் 12ஆம் தேதி காலை 4:13 தான் பௌர்ணமி திதி துவங்குகிறது. பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் ஏப்ரல் 11ஆம் தேதியே பங்குனி உத்திரம் நாளாக எடுத்துக்கொண்டு அந்த நாளில் பக்தர்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள் மட்டுமின்றி திருமணமானவர்களும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். பங்குனி உத்திரம் என்பது திருமண வரம் மட்டுமின்றி வேண்டிய வரங்கள் அனைத்தையும் தரும் மிக அற்புதமான விரதமாகும். அதனால் இந்த நாளில் யார் வேண்டுமானாலும் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் மனதார முருகனை துதித்து பூஜை செய்து வழிபடலாம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட முறையில் விளக்கேற்றி வழிபட்டால் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பங்குனி உத்திர நாளன்று பூஜை அறையில் வாழை இலை பரப்பி அதன் ஒரு புறம் பச்சரிசியும் மறுபுறம் துவரம் பருப்பும் பரப்பி வைக்க வேண்டும். அதன் மீது 6 அகல் விளக்குகளை வைத்து தீபமேற்றி வழிபட வேண்டும். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி இந்த விளக்கினை ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானின் படத்தை பார்த்தவாறு இருக்கும்படி இந்த 6 விளக்குகளையும் ஏற்றி முருகப்பெருமானை மனதார நினைத்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை மனதார உச்சரிக்க வேண்டும். அதற்கு பிறகு உங்களின் வேண்டுதல் அல்லது கோரிக்கையை முருகப்பெருமானிடம் சொல்லி முறையிட வேண்டும். இப்படி வேண்டிக் கொண்டால் உங்களின் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது அப்படியே நிறைவேறும்.